ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, த ஸ்னேக் பாபுவான உரோச்சிமாருவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த உரோச்சிமாரு யார், எதனால் அவர் நல்லவனாக இருந்து ஈவிலாக மாறினார், அது மட்டும் இல்லாமல் அவர் மேலா ஃபீமேலா அப்படின்ற மொத்த டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைத்தி ஆள போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் ஆப்ஷன் அப்படின்றது ரொம்ப காலங்களாகவே சும்மாவே இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குற யாராச்சும் அதில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, ஓவரா பேசாம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மால்டோ பாய் சேனல், நான் தான் உங்க மால்டோ பாய். உரோச்சிமாரு கொனகா வில்லேஜில் தான் வளர்றாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி அதில் கிராஜுவேட்டாக மாறுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இருசன் சருட்டோபி இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட டீமில் ஒரு ஆளாகவும் மாறுகிறார். உரோச்சிமாரு மட்டும் இந்த டீமில் இல்லை, நம்ம சுனாடே அண்ட் ஜிரையா சென்சா இருக்காரு பார்த்தீங்களா, இவங்க ரெண்டு பேருமே இந்த டீமில் தான் இருக்காங்க. இந்த டீமில் நம்ம ஜிரையாவை தவிர சுனாடே அண்ட் உரோச்சிமாரு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது பயங்கர பவர்ஃபுல்லாக பயங்கர டேலண்டாக இருப்பாங்க. உரோச்சிமாரு சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் செத்து போயிட்டதுனால நம்ம உரோச்சிமாரு தனியாக தான் வளர்றாரு. பட் உரோச்சிமாரோட பேரண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம உரோச்சிமாரு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஸ்னேக்கை விட்டு போயிருப்பாங்க. உரோச்சிமாரோட ஃபாதர் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இசாவோ, அவங்களுடைய மதர் நேம் வந்துட்டு அஞ்சு. ஸ்டார்டிங்ல நம்ம உரோச்சிமாருக்கு இந்த ஒயிட் ஸ்னேக்கை பற்றி பெருசாக எதுவுமே தெரியாது. இது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம இருசன் சருட்டோபி கிட்ட தான் கேட்பாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம உரோச்சிமாருக்கு அந்த ஒயிட் ஸ்னேக்கை பற்றி எல்லாமே சொல்லுவாரு. ஸோ அதை கேட்டுக்கிட்ட நம்ம உரோச்சிமாரு அதை பற்றி இன்னும் தீவிரமாக ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே சில காலங்கள் போகுது. செகண்ட் கிரேட் நிஞ்சாவும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நிஞ்சாவரில் பார்த்தீங்கன்னா உரோச்சிமாரு, சுனாடே அண்ட் ஜிரையா இவங்க மூணு பேர் ஒரு டீமாக சேர்ந்து ஆன்சோ த சாலமண்டர் கூட ஃபைட் பண்ணுறாங்க. ஆன்சோ த சாலமண்டர் இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளிட்டு நம்ம ஆளுங்களையும் போட்டு போலக்கிறான். பட் நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா, நெவர் எவர் கிவ் அப்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சண்டை போட எழுந்துக்கிறாங்க. இதை பார்த்து ஆன்சோவே மிரண்டு போறான். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு பட்டமும் கொடுக்குறான். இனிமே அவங்க மூணு பேரையும் லெஜெண்டரி செனின்ஸ் என்று அன்போடு அழைப்பார்கள் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறான். ஸோ அதன் பிறகுதான் இவங்க மூணு பேரையுமே லெஜெண்டரி செனின்ஸ் என்று அழைக்கிறார்கள். அந்த ஃபைட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது தான், ஐயா நான் சாப்பிட்டு 5 நாள் ஆச்சு, இவன் சாப்பிட்டு 7 நாள் ஆச்சு, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா அப்படி சொல்லி லெஜெண்டரி செனின்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அந்த மூணு பசங்க வேற யாரும் இல்லை, நம்ம நாகோட்டோ உசுமாக்கி, எகிகோ அண்ட் கொனன் இவங்க தான். இவங்க மூணு பேரையும் பார்க்குற நம்ம உரோச்சிமாரு இவங்க மூணு பேரையும் சாவடிச்சிட்டா இவங்க கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இவங்க மூணு பேரும் சாவடிச்சிடலாமாடா மாப்பிள்ள அப்படின்னு கேட்க நம்ம ஜிரையா அதுக்கு ஒத்துக்கல. ஸோ இவங்க மூணு பேரையும் பார்த்து பரிதாபப்பட்ட நம்ம ஜிரையா அவங்க மூணு பேருக்குமே ட்ரைனிங் கொடுக்குறாரு. இப்படியே சில காலங்கள் போக உரோச்சிமாரு இம்மோர்டாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி ஈவிலா மாறுறான். அது மட்டும் இல்லாமல் உரோச்சிமாரு மிஸ்டி வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய 8 டெய்ல்டு பீஸ்டோட டிஎன்ஏ எடுக்கிறதுக்கு மாறு வேஷம்லாம் போட்டுன்னு போவான். அவனோட மாறு வேஷம் எப்படி இருக்குன்னா, தன்னை ஒரு டாக்டரா எல்லாருக்கிட்டையுமே காமிச்சிப்பான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்புவானுங்க. எல்லாருமே ஏமாத்திட்டு ஃபைனலாக நம்ம உரோச்சிமாரு 8 டெய்ல்டு பீஸ்டோட டிஎன்ஏவை எடுத்துப்பான். அது கூடவே அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூபி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அவனோட டிஎன்ஏவை எடுத்துப்பான். ஸோ இப்படியே சில காலங்கள் போக நம்ம உரோச்சிமாரு இருசன் சருட்டோபியோட டீமில் ஒரு மெம்பராக இருப்பார் பார்த்தீங்களா, அதுலேருந்து வெளியே வந்து அன்பு பிளாக் ஆப்ஸில் ஒரு மெம்பராக மாதிரி இருப்பார். இந்த டிபார்ட்மெண்ட்டோட லீடர் நம்ம டான்ஸோட கிறுக்கு கும்பிட்ட தானே. ஸோ அவனை டேரக்டாக நம்ம உரோச்சிமாரோட கான்டாக்ட் பண்ண முடியும். அதே சமயத்தில் நம்ம அன்கோ இருக்கார் பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு மென்டாரா இருப்பாரு நம்ம உரோச்சிமாரு. இதே நேரத்தில் தான் உரோச்சிமாரும் டான்ஸோவும் ஒரு மிஷின் விஷயமா வெளியே போவாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம உரோச்சிமாரு காபுட்டோவை மீட் பண்ணுவார். இதுக்கிடையில தான் பார்த்தீங்கன்னா தேர்ட் கிரேட் நிஞ்சா ஸ்டார்ட் ஆகுது. அந்த சண்டையில் நம்ம உரோச்சிமாரு சூப்பராகவே சண்டை போடுவான். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவன் 4th வாக்காகவா இவனை போடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுவாங்க. அதாவது 4th வாக்காகவா யாரை போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸோ உரோச்சிமாரு தான் இப்போ பவர்ஃபுல்லாக இருக்கான், ஸோ அவன் 4th வாக்காகவா போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுவான். பட் உரோச்சிமாரு ஈவில் ஆக்ட் பண்ணுறது நம்ம இருசன் சருட்டோபிக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மினோட்டோ இருக்காரு பார்த்தீங்களா, மினோட்டோ தான் தேர்ட் கிரேட் நிஞ்சா வர அப்போ பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை போட்டு தள்ளியிருக்கான். இந்த வார் முடிகிறதுக்கு அவன் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கான். ஸோ அவன் 4th வாக்காகவா போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுவார். உரோச்சிமாரு என்ன தான் 4th வாக்காகவா மாறதுக்கு ஆசைப்பட்டு இருந்தாலும் அந்த ஒக்காகே பாதியை அவன் எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனுடைய பர்சனல் ரிசர்ச்சுக்காக தான் யூஸ் பண்ணியிருப்பான். மற்றபடி அவனுக்கு வில்லேஜை இம்ப்ரூவ் பண்ணுற இன்டென்ஷனே கிடையாது. ஸோ இருசன் சருட்டோபி சொன்னதை எல்லாருமே ஏற்றுக்கிட்டு மினோட்டோவை 4th வாக்காகவா போட்டுறாங்க. இதனால வெறுப்பான நம்ம கருப்பு லீஃப் வில்லேஜை விட்டு வெளில போகிறான். அவன் லீஃப் வில்லேஜுக்குள்ளே இருக்கிறதுக்கான எந்த ஒரு தடையும் இல்லை. சரி, அப்படி அங்கே தாண்டா போனான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம அஷிராமாவோட டிஎன்ஏ ஆல்ரெடி இவங்ககிட்ட இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி 60 குழந்தைகளை இவனுடைய ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டான். அதுக்கு உடந்தையாக இருந்தது நம்ம டான்ஸோ. பட் அந்த 60 குழந்தைகளில் உயிரோடு இருந்தது ஒரே ஒருத்தன் தான். அது வேற யாரும் இல்லை, கேப்டன் யமட்டோ தான். ஸோ அதன் பிறகு உரோச்சிமாரு ஷின் உச்சிகாவோட ஷெரிங்கனையும் நம்ம அஷிராமா செஞ்சுவோட டிஎன்ஏவும் வச்சு ஒரு ஹேண்டை உருவாக்குறான். அந்த ஹேண்டை பார்த்தீங்கன்னா டான்ஸோவுக்கு கிஃப்டாக கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் உரோச்சிமாரு அவனுடைய பிரிசனர்ஸை வச்சு ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான். அதில் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கொனகா வில்லேஜை சேர்ந்தது. அதன் பிறகு உரோச்சிமாரு மிஸ்டி வில்லேஜில் தான் இருப்பான். எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே காகியோட கிளானில் கடைசியாக இருந்த ஒரு ஆளை பார்த்துருப்பான். அவன் வேற யாரும் இல்லை, அவன் தான் கிமிமாரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜூகோ இருக்கான் பார்த்தீங்களா, அவனை ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த ரூச்சிகை இருக்கிறதையும் மாஸ்டர் செஞ்சுட்சு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருப்பான் நம்ம உரோச்சிமாரு. பட் உரோச்சிமாரோட பாடி அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒத்துக்கல. ஸோ அதுக்கு பதிலாக உரோச்சிமாரு என்ன பண்ணுவான்னா, எப்படி அவனோட சாக்ராவை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு
கேர்ஸ்டு மார்க்கை ரெடி பண்ணுறதுக்கு ரிசர்ச் பண்ணுறான். பட் அதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிமிமாரோட அந்த கேர்ஸ்டு மார்க் தான் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். ஸோ அதையே யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ அதன் பிறகு ஒரோச்சிமாரு என்ன பண்ணுறான்னா கொனகா வில்லேஜ் கீழே இபுரி கிளான் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். இவங்களோட பவர் என்னன்னா புகையா மாறி காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுவாங்க. ஒருவேளை இவங்க வில்லேஜுக்கு மேலே வந்தாங்கன்னா டஸ்டா மாறி காத்தோட காத்தா மறைஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, மறைஞ்சு போயிடுவாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஒரோச்சிமாரு என்ன பண்ணுறான்னா அவனுடைய கேர்ஸ்டு மார்க்கை யூஸ் பண்ணி அவங்கள கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக்குறான். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதை பயன்படுத்திட்டு நம்ம ஒரோச்சிமாரு என்ன பண்ணுறான்னா அவங்களுடைய விருப்பத்தோடைய அவங்கள ரிசர்ச் பண்ண ஒத்துக்க வைக்கிறான். ஸோ இப்படியே சில காலங்கள் போக ஒரோச்சிமாரோட கண்ணில் மாட்டுகிறார் நம்ம இட்டாச்சி உச்சி. இட்டாச்சி சின்ன வயசுல எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததை பார்த்து நம்ம ஒரோச்சிமாரு அவனுடைய பாடி எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். பட் நம்ம இட்டாச்சி அதில் எதுலையுமே மாட்டல. ஸோ இதன் பிறகு ஒரோச்சிமாரு லேண்ட் ஆஃப் சி வில்லேஜஸ் இருந்தவங்களை கடத்தி அவங்க மேலேயும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அதில் மாட்டினவங்க தான் நம்ம அன்கோ. பட் இந்த ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கிற அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்டே விட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானை இப்பயே ஸ்டாப் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி அமர்ச்சி கிட்ட சொல்றான். அதே சமயம் நம்ம ஒரோச்சிமாரோட அந்த கேர்ஸ்டு மார்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தாமல் எப்பூரா தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அன்கோ ஒரு பர்ஃபெக்டான பிளானை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அன்கோவை துரத்தி விட்டுறான். அது மட்டும் இல்லாமல் அன்கோ அங்கிருந்து வெளில வரும்போது நம்ம ஒரோச்சிமாருவை பற்றின தகவல்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு தான் வராங்க. ஸோ அதன் பிறகு நம்ம ஒரோச்சிமாரு டான்ஸ் மூலியமாக ராக் வில்லேஜுக்கு அனுப்பப்படுகிறார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காபுட்டோ இருக்கான் பார்த்தீங்களா, அவனை மாஸ்க் போட்ட ஒருத்தன் வெறித்தனமாக அட்டாக் பண்ணுவான். ஸோ நம்ம காபுட்டோவுமே பார்த்தீங்கன்னா அவனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக திருப்பி அட்டாக் பண்ணுவான். இந்த சண்டையோட ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தர் அட்டாக் பண்ணான் பார்த்தீங்களா, அவன் சாகர நிலைமைக்கு போயிடுவான். ஸோ நம்ம காபுட்டோ அவனுடைய மாஸ்க் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம காபுட்டோக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த மாஸ்க் போட்டுன்னு வந்தது வேற யாரும் இல்லை, நம்ம காபுட்டோவை சின்ன வயசுல இருந்தே ஒருத்தர் வளர்த்துருப்பாங்க பார்த்தீங்களா, நேனோ. ஸோ அவங்க தான். இதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம காபுட்டோ கொஞ்சம் ஃபீலிங்ல இருப்பாரு. ஸோ அப்பதான் நம்ம ஒரோச்சிமாரு வந்துட்டு நம்ம காபுட்டோவை அவனோட ஐடவுட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அப்போ நம்ம காபுட்டோவுக்கு ஒண்ணுமே புரியாது இல்லையா. ஸோ அப்பதான் நம்ம ஒரோச்சிமாரு அவனுக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாரு. இதன் பிறகுதான் நம்ம காபுட்டோ ஒரோச்சிமாரோட லெஃப்ட் ஹேண்டா வேலை செய்யறான். அது மட்டும் இல்லாம ஸ்பையாவும் வேலை செய்வான். ஒரோச்சிமாரு தொடர்ந்து இதே மாதிரி அவனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிட்டே இருப்பான் இல்லையா. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவன் தேர்ட் ஓகாகே கிட்ட, அதாவது நம்ம இருசன் சருடோபி கிட்ட மாட்டிப்பான். இந்த இடத்துல நம்ம இருசன் சருடோபி நினைச்சிருந்தா ஒரோச்சிமாரு போட்டு தள்ளி இருக்க முடியும். பட் அவன் என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால நம்ம இருசன் சருடோபி பார்த்தீங்கன்னா அவனை தப்பிக்க விட்டு இருப்பாரு. பட் அப்படி தப்பிச்சு போன ஒரோச்சிமாருவை கக்காஷி தேடி கண்டுபிடிக்கிறான். ஸோ கக்காஷிக்கும் ஒரோச்சிமாருக்கும் ஒரு ஃபைட். இந்த ஃபைட் அப்போ என்னதான் நம்ம ஒரோச்சிமாரு பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுப்பான். பட் பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். இருசன் சருடோபி தான் தன்னோட பிளானை மொத்தமாக ஸ்பாயில் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா செம வெறியில இருப்பான். ஸோ அதே வெறியில போயிட்டு இவரி கிளானை சேர்ந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே போட்டு தள்ளுறான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொண்ணு மட்டும் மிச்சிருக்கும். ஸோ அந்த பொண்ணையும் பிடிச்சி அதோட உடம்புல இருந்து பிளட் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை துரத்திட்டு போவான். பட் அப்போ தான் நம்ம கக்காஷி கரெக்டாக அந்த இடத்துக்கு வரான். ஸோ கக்காஷி வந்ததை பார்த்து நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட உடம்புல ஊசியை ஊற்றி பிளட் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற மேக்ஸிமம் எவிடன்ஸ் அழிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறான். ஸோ இங்கிருந்து கிளம்பணும் நம்ம ஒரோச்சிமாரு ஸ்ட்ரைட்டாக அக்கட்சுகி டீம்ல போயிட்டு ஜாயின் பண்ணுவோம். ஒரோச்சிமாரு அக்கட்சுகி டீம்ல சேர்ந்த சிறிது காலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சியும் அக்கட்சுகி டீம்ல வந்து சேருவார். ஆரம்பத்துல இருந்து நம்ம இட்டாச்சியோட பாடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரோச்சிமாருக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம இட்டாச்சி அட்டாக் பண்ணுவான் ஒரோச்சிமாரு. பட் நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாருவே அவனுடைய கென்ஜுட்சுல லாக் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் ஒரோச்சிமாரோட ஒரு பக்கம் கையை வெட்டுறதும் நம்ம இட்டாச்சி தான். ஸோ அதன் பிறகு நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பாடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பான் இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அக்கட்சுகி டீம் விட்டு வெளியே வரான். அந்த சமயத்தில் நம்ம காபுட்டோவை சசோரி பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பேசுவான். அது மட்டும் இல்லாமல் நம்ம காபுட்டோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்பை வேலையை தொடர்ந்து சிறப்பாக பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சமயத்தில் தான் நம்ம ஒரோச்சிமாரு அவனுடைய ரீஅனிமேஷன் ஜுட்சுவை யூஸ் பண்ணி பார்ப்பான். பட் அது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இப்படியே சில காலங்கள் போக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம லீஃப் வில்லேஜில் ஜூனியர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு இந்த லீஃப் வில்லேஜை மொத்தமாக போட்டு தள்ளிட்டு இட்டாச்சி தான் கிடைக்கல, இட்டாச்சியோட தம்பி சாசுகேவை தன்னோட வலையில சிக்க வைக்கலாம் என்று திட்டம் திட்டுகிறார். ஸோ இந்த ஜூனியர் எக்ஸாமோட செகண்ட் ரவுண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாருக்கும் நம்ம சாசுகே நருட்டோலா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஃபைட் நடக்குது. இந்த சமயத்தில் தான் நம்ம ஒரோச்சிமாரு சாசுகேக்கு அந்த கேர்ஸ்டு மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டு இருப்பான். ஸோ இதன் பிறகு ஜூனியர் எக்ஸாமோட அடுத்த ரவுண்ட் நடக்குது. அதாவது இந்த 1vs1 ஃபைட் வரும் பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் நடக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேக்கு ஒரோச்சிமாரு போட்டான் பார்த்தீங்களா அந்த கேர்ஸ்டு மார்க், அது ஆக்டிவேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். பட் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். இதை நம்ம கக்காஷி நோட் பண்ணி அதை எப்படியாச்சும் சரி பண்ணலாம் அப்படின்னு நினைப்பான். பட் அவனால் முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரோச்சிமாரு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம தேர்ட் ஒக்கையோட சேருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பான். ஸோ கரெக்டான நேரம் வரும்போது நம்ம ஒரோச்சிமாரு என்ன பண்ணுவான்னா கத்தி எடுத்து கரெக்டாக இருசன் சருடோபியோட கைத்திலே வச்சிருவான். ஸோ அப்போ நம்ம இருசன் சருடோபியுமே பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிடுவார். பட் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு அந்த ரீஅனிமேஷன் ஜுட்சு இருக்கு பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுறான். அந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுல வந்து 2 பேர் பார்த்து நம்ம இருசன் சருடோபியோ கொஞ்ச நேரம் மறந்து போயிடுவார். ஏன்னா அங்கே வந்து வேற யாரும் இல்லை, நம்ம அஷிராமா செஞ்சு அண்ட் டோபிராமா செஞ்சு இவங்க தான் வந்திருப்பாங்க. பட் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க, நம்ம ஒரோச்சிமாரோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ நம்ம தேர்ட் ஓகாகேக்கும் வேற வழி இல்லை, இவங்க 2 பேரும் சீல் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஸோ இந்த கட்டாயத்தின் அடிப்படையில் நம்ம இருசன் சருடோபி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கூடயுமே ஃபைட் பண்ணி அவங்க 2 பேரையுமே சீல் பண்றாரு. ஸோ அதன் பிறகு நம்ம இருசன் சருடோபிக்கும் ஒரோச்சிமாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்குது. 2 பேருமே மாற்றி மாற்றி நல்லாவே சண்டை போடுவாங்க. பட் அந்த ஃபைட்டோட எண்ணிங்ல நம்ம ஒரோச்சிமாரு இருசன் சருடோபியை போட்டு தள்ளுகிறார்.
பட் இருசன் சருட்டோபி சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரோச்சிமாருக்கு பார்த்தீங்கன்னா தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டு தான் போயிருப்பாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாருவால எந்திரிக்க கூட முடியாது. ஸோ இப்போ நம்ம ஒரோச்சிமாருவை ரெடி பண்றதுக்கு யாராச்சும் வேணும் இல்லையா? ஸோ அதனால ஒரோச்சிமாரு அண்ட் காபுட்டோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சுனாடேவை தேடி போவாங்க. சுனாடேவை தேடி கண்டுபிடிச்சி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதாவது அந்த அக்ரிமெண்ட் என்னன்னா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதாவது சுனாடேவோட தம்பி அண்ட் லவர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் ரிட்டர்ன் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரோச்சிமாரு வாக்கு கொடுத்துருப்பான். சுனாடேவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகே சொல்ற மாதிரி சொல்லி நம்ம ஒரோச்சிமாரு அட்டாக் பண்ண தான் போவாங்க. பட் அப்பதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஜிரையா அண்ட் நருட்டோ வந்துருவாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரோச்சிமாரு காபுட்டோ விசஸ் நம்ம ஜிரையா சுனாடே அண்ட் நருட்டோ நடக்குது. பட் இந்த ஃபைட் அப்போ நம்ம ஒரோச்சிமாரோட சண்டை போட முடியாது. பிகாஸ் அவருடைய பாடி கொஞ்சம் வீக்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அவர் சண்டை போட மாட்டாரு. நம்ம காபுட்டோ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் 3 பேருமே சமாளிப்பான். காபுட்டோவும் நருட்டோவும் ஒரு பக்கம் சண்டை போட நம்ம ஒரோச்சிமாரு சுனாடே அண்ட் ஜிரையா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா சமனிங் ஜூட்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போடுவாங்க. பட் ஒரு கட்டத்தில் ஆபத்து உணர்ந்து நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம காபுட்டோ அண்ட் ஒரோச்சிமாரு 2 பேருமே அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சாசுகே பவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரோச்சிமாரோட ஹைட் அவுட்டுக்கே வந்து சேர்ந்துப்பான். இதன் பிறகு சசோரியை மீட் பண்றதுக்காக நம்ம ஒரோச்சிமாரு அண்ட் காபுட்டோ இவங்க 2 பேரும் ஒரு பிரிட்ஜ் கிட்ட வராங்க அப்படின்ற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம யமோட்டோவோட தலைமையிலான டீம் 7 நம்ம ஒரோச்சிமாரு பிடிக்கிறதுக்காக அந்த பிரிட்ஜ் கிட்ட வராங்க. ஸோ இப்போ நம்ம யமோட்டோவோட டீம் 7க்கும் ஒரோச்சிமாருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. ஸோ அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோட உடம்புக்குள்ள இருந்து அந்த 9 பீஸ்டோட சாக்ரா வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு டெய்லி 2 டெய்லி இல்ல, மொத்தமா 4 டெய்லி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ வெறி கொண்ட வாங்கிய மாதிரி ஒரோச்சிமாரு கூட சண்டை போடுவான். பட் நம்ம ஒரோச்சிமாரு நல்லாவே டஃப் கொடுப்பான். பட் அந்த சமயத்தில் தான் நம்ம சாய் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் போயிட்டு ஒரோச்சிமாரு கிட்ட பேசுவான். இந்த மாதிரியான டான்ஸ் வந்து அமுச்சு விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்போ நம்ம காபுட்டோ ஒரோச்சிமாரு அண்ட் சாய் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரோட ஹைட் அவுட்டுக்கு போறாங்க. ஸோ இதன் பிறகு இப்படியே சில காலங்கள் போக நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா சாசுகேக்கு வேற லெவலில் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே வேற லெவலில் பவர்ஃபுல்லாக மாறுறான். பட் ஒரோச்சிமாரு அதனால இந்த அளவுக்கு நம்ம சாசுகேக்கு ட்ரைனிங் கொடுக்குறான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். இதன் பிறகு நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாடியை மாற்றுறதுக்கான டைம் வந்துடுச்சு. ஸோ நீ போயிட்டு குறைனை எங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சினோட அப்படின்ற மாதிரி நம்ம காபுட்டோ கிட்ட சொல்லி அனுப்புறாரு. சேம் டைம் நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா சில யூனிக்கான பவர்ஸ் கொண்டிருந்த யுக்கிமாருவின் மீதும் அவருடைய பரிசோதனையை செய்து கொண்டிருந்தார். இதன் பிறகு கொனகா வில்லேஜ் சேர்ந்தவங்க நம்ம ஒரோச்சிமாருக்கு கோளாறு கொடுக்க இதை பார்த்து நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் தான் இறங்கி செய்யணும் போலேடா காபுட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காபுட்டோ கிட்ட சொல்றாரு. பட் அப்பதான் நம்ம காபுட்டோ இந்த மாதிரி குறைனை செத்து போயிட்டா, அது மட்டும் இல்லாம யுக்கிமாரு அவனுடைய எபிலிட்டிஸ்ல இழந்துட்டான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பாடியை மாத்திர சர்ஜரி ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரோச்சிமாரு கிட்ட சொல்றாரு. பட் இது எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா அதை எதையுமே பெருசாக எடுத்துக்கல. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா காபுட்டோவை பார்த்து சாசுகேவோட பாடியை ஒரு டைம் எடுத்துட்டா இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரோச்சிமாரு தன்னுடைய பாடி எடுத்துக்க போற விஷயம் நம்ம சாசுகேக்கு தெரிய வருது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே ஒரோச்சிமாரு அட்டாக் பண்ணி ஒரோச்சிமாருவே போட்டு தள்ளுறோம். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு செத்து போயிருக்க மாட்டான். செத்து போன மாதிரி எல்லாருக்குமே காமிப்பான், பிராங்க் பண்ணுவான். ஸோ இப்போ நம்ம ஒரோச்சிமாரு செத்து போனதுக்கு அப்புறம் காபுட்டோ என்ன பண்றான்னா, ஒரோச்சிமாரு ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பான் பார்த்தீங்களா அந்த பிளட் எல்லாத்தையும், அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காபுட்டோ அவனுடைய உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இப்படியே சில காலங்கள் போக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி விசஸ் சாசுகே ஃபைட் நடக்குது. ஸோ அப்போ நம்ம சாசுகேவோட பாடியில ஒரோச்சிமாரோட அந்த கேசடு மார்க் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுல இருந்து 8 பிரான்ச்சஸ் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா வெளியே வருவான். ஸோ மறுபடியும் ரிட்டர்ன் வந்து நம்ம ஒரோச்சிமாரு பரவாயில்லையே சாசுகேவோட பாடியை நம்ம மறுபடியும் எடுக்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இட்டாச்சி பார்த்து உங்களால என்ன அவ்வளோ சீக்கிரம் சாகடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருமையா பேசுவான். பட் அப்பதான் நம்ம இட்டாச்சியோட சுசோனோ கிட்ட ஒரு ஸ்வாட் இருக்கும். ஸோ அந்த ஸ்வாடை வச்சு ஒரோச்சிமாருவை ஒரே போட்டு ஸோ இப்போ நம்ம ஒரோச்சிமாரு இட்டாச்சியோட சுசோனோ மூலியமாக சீல் வைக்கப்படுகிறார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவோட பாடியில அந்த கேசடு மார்க் இருக்கும் பார்த்தீங்களா, அது காணாம போகுது. பட் ஒரோச்சிமாரு சீல் பண்ணும்போது ஒரோச்சிமாரோட பாடியில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாம்பு தப்பிச்சு போயிடும். பட் அதுல ஒரு பாம்பு அந்த பிளாக் ஃபேம் இருக்கும் பார்த்தீங்களா அமட்டரசு, ஸோ அதில் அடிப்பட்டு செத்து போயிடும். ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சாவா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இட்டாச்சி விசஸ் சாசுகே ஃபைட் அப்போ நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா இறந்து விடுவார். ஸோ அதன் பிறகு நம்ம ஒரோச்சிமாரோட தரமான சம்பவம் எங்க இருக்கும்னா, நம்ம காபுட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டிஃபீட் ஆயிடுவான். அந்த இடத்துல சூகோ மற்றும் சுகோட்சு இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரோலை தேடுவாங்க. ஸோ அந்த ஸ்க்ரோலுமே பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். பட் அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேக்கு தெரியாது. அதாவது இட்டாச்சி பத்தி போட்டிருக்கோம், அதுக்கான ஆன்சர் நம்ம சாசுகேக்கு தெரியாது. ஸோ இட்டாச்சி பார்த்தீங்கன்னா முழு உண்மையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாருவை ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஸோ அதனால நம்ம சாசுகே இப்போ என்ன பண்றான்னா, நம்ம அன்கோவோட பாடியில ஒரோச்சிமாரோட அந்த கேசடு மார்க் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி மறுபடியும் நம்ம ஒரோச்சிமாரு ரிட்டர்ன் கொண்டு வராங்க. ஸோ ரிட்டர்ன் வந்து நம்ம ஒரோச்சிமாரு காபுட்டோட உடம்புக்குள்ள இருந்த எல்லா சாக்கராவையுமே பார்த்தீங்கன்னா அவர் அப்சர்வ் பண்ணிப்பாரு. அப்சர்வ் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம சாசுகே அண்ட் ஒரோச்சிமாரு இவங்க எல்லாரும் சேர்ந்து 4 ஒக்காகேஸுமே ரீஅனிமேஷன் சுவிட்சில் வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. ஸோ அங்கே போனோடனே நம்ம ஒரோச்சிமாரு ஒரு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு 4 ஒக்காகேஸுமே பார்த்தீங்கன்னா ரீஅனிமேஷன் சுவிட்ச் மூலியமா திருப்பி கொண்டு வராரு. ஸோ ரிட்டர்ன் வந்து 4 ஒக்காகேஸுமே பார்த்து நம்ம ஒரோச்சிமாரு எதுக்காக நான் உங்களை ரிட்டர்ன் கொண்டு வந்தேன் அப்படின்ற தகவலையுமே சொல்றாரு. கரெக்டாக இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் போடுவாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே அண்ட் ஒரோச்சிமாரு இவங்க 2 பேர் பேசிட்டு வருவாங்க. அப்போ நம்ம சாசுகே பேசுறதை கேட்ட நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா மனம் திரும்புகிறாரு. ஸோ மனம் திருந்தின நம்ம ஒரோச்சிமாரு மாத்ராவை எடுத்து சாசுகே கேள் பண்றதுக்கு முடிவெடுத்தான். ஸோ அதன் பிறகு ரீஅனிமேஷன் ரூட்ஸ்ல வந்து 4 ஒக்காகேஸுமே பார்த்தீங்கன்னா அந்த
அந்த வார் நடக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரோச்சிமாரு டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த வார் நடக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஒரோச்சிமாரு சுனாடே கஷ்டப்படுறத பார்த்துட்டு சுனாடேக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வாரில் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சா அவர் போயிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கே அடிபட்டு கீழே படுத்துட்டு இருப்பாரு. அவருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான சாக்ரா இருக்கிறத ஒரோச்சிமாரோட டீம் நோட் பண்ணுறாங்க. ஸோ சாசுகேக்கு ஏதோ ஒரு ஆபத்து போல அப்படின்னு நினச்சி ஒரோச்சிமாரோட டீம் பார்த்தீங்கன்னா விரைந்து அங்கே போகிறாங்க. பட் அங்கே போய் பார்த்தா நம்ம காபுட்டோ தான் பார்த்தீங்கன்னா சாசுகேக்கு அவனுடைய சாக்ராலாம் கொடுத்துட்டு இருப்பான். எப்போ காபுட்டோ திடீர்னு அந்த இடத்துக்கு வந்தால் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா நம்ம சேனல்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காபுட்டோக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி ஓகே, கம்மிங் பேக் டு தி டாபிக். இப்போ அடிபட்டு போயிருந்தா நம்ம சாசுகேவுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டர்ன் நல்லா வந்துருவான். வந்துட்டு அவனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ கூட சேர்ந்து மாதரா கூட சண்டை போடுவான். பட் மாதராக்கு 2 ரினிகன் கிடைச்ச உடனே அவன் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட் சுக்கியாமி இருக்குல்ல அதை ஆக்டிவேட் பண்ணுவான். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு மட்டும் இல்லை அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட் சுக்கியாமியில் மாட்டிக்கிறாங்க. பட் பிளாக் ஜெட்ஸும் மாதரா உச்சிகாவை போட்டு தள்ளுது. அதன் பிறகு காகுயா வரா. பட் காகுயாவை பார்த்தீங்கன்னா டீம் 7 சேர்ந்து டிஃபீட் பண்ணுறாங்க. டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃபினிட் சுக்கியாமியுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்ஃபினிட் சுக்கியாமிலிருந்து வெளியே வந்து நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா நல்லவனா மாறி நல்லபடியாக பார்த்தீங்கன்னா அவனுடைய ரிசர்ச்லாம் கண்டினியூ பண்ணுறான். ஒரோச்சிமாரு நல்லவனா மாறினதை பார்த்து நம்ம எமோட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ப மாட்டான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எமோட்டோ ஒரோச்சிமாரு ஸ்பை பண்ணுவான். அதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன்ல நம்ம ஒரோச்சிமாரோட ஸ்டோரி ஃபுல்லாகவே முடியுது. அதன் பிறகு பொருட்டோ சீரிஸ்ல தான் நம்ம ஒரோச்சிமாரோட ஸ்டோரி கண்டினியூ ஆகும். பொருட்டோ சீரிஸ்லயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணுறது நம்ம ஒரோச்சிமாரு தான். அது மட்டும் இல்லாமல் பொருட்டோ சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாருக்கு ஒரு பையன் இருப்பான். அவன் பேர் வந்துட்டு மிட்சுகி. ஸோ இந்த மிட்சுகியை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு கொனகா வில்லேஜில் இருக்கிற அகாடமியில தான் படிக்க வச்சிருப்பான். இதனால நம்ம நருட்டோக்கு என்ன ஒரு நம்பிக்கைனா ஒரோச்சிமாரோட பையன் மிட்சுகி இங்கே தான் படிக்கிறான். ஸோ அதனால ஒரோச்சிமாரு கொனகா வில்லேஜ் அட்டாக் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்புவான். ஸோ கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்க பார்த்தது தான் பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரோட ஃபுல் லைஃப் ஸ்டோரி. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரோட ஸ்டோரியை நருட்டோ ஷிப்புடன் வரைக்கும் மட்டும் தான் கவர் பண்ணியிருப்பேன். பொருட்டோ சீரிஸ்ல இருக்கிற ஒரோச்சிமாரோட ஸ்டோரியை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருக்கணும். பட் பரவாயில்ல, இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன, நான் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரோச்சிமாருக்கு இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியாது. ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு தெரியும், பட் இந்த அளவுக்கு அதிகமாக இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா நானுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரோச்சிமாரோட ஃபேன் தான். அப்புறம் ஒரோச்சிமாரோட லைஃப் ஸ்டோரி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ். ஸோ அப்படி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றிகள் பல. சரி ஓகே கேஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. சரி ஓகே கேஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து வெளியே வருவது உங்கள் மால்டா. பை, போய்ட்டுறேன். பை.